ஹாய், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். சரி, இன்றைய தினத்திலே ஆண்டவரிடத்திலே நான் எதை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே விசாரித்த போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, சத்ருவை குறித்து அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி பேசு என்று சொன்னார். அநேக முறை நம் சத்ருவை கண்டு அஞ்சி விடுகிறோம். யார் நமக்கு சத்ருவாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசாகிய சத்ரு நமக்கு எப்போதும் உண்டு. மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு எந்த போராட்டமும் இல்லை. ஆனால் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளிடத்திலிருந்தே நமக்கு போராட்டங்கள் வருகிறது. அப்படி என்றால் சத்ருவாகிய பிசாசின் இடத்திலிருந்து தான் நமக்கு போராட்டம். அவன் மாத்திரமே நமக்கு சத்ரு. மனுஷர்களை நாம் என்னைக்கும் சத்ருவாக பார்க்கக்கூடாது. சரி, அநேகர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்னிடத்துல? அண்ணன், யாரோ எனக்கு விரோதமா ஏதோ ஒரு பெல்லி சூனியம் பண்ணிட்டாங்கண்ணே, செய்வினை பண்ணிட்டாங்கண்ணே, நைட்ல இப்படி அப்படி ஒரே இதா இருக்குண்ணே, ஒரே பிசாசு நடமாட்டம் இருக்கிறத போல இருக்குதுண்ணே அப்படி என்று சொல்லுவார்கள். அப்படி ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் ஏதோ ஒரு மாந்திரிகமோ பில்லி சூனியோ செய்வினையோ செஞ்சிருந்தா கூட நீங்கள் அதை குறித்து அஞ்ச வேண்டாம். உங்களுடைய உறவு தேவனிடத்திலே எல்லாம் சரியா இருக்குதா என்பதை மாத்திரம் நீங்கள் பார்த்து கொண்டீங்கன்னா, நீங்கள் கர்த்தரிடத்துல இருக்கிற உறவுலே சரியா இருந்தீங்கன்னா, எந்த பிசாசை குறித்தோ இல்லை எந்த செய்வினை குறித்தோ பில்லி சூனியத்தை குறித்தோ நீங்கள் அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். வாசல்ல திறக்கும் போதே இப்படியாக யாரோ ஏதோ மாந்திரிகம் பண்ணி ஏதோ தகட போட்டிருக்காங்க, ஏதோ எலுமிச்சை பழத்தை போட்டிருக்காங்க, நீங்கள் எதை குறித்தும் அஞ்ச வேண்டாம். ஏன்னா கர்த்தர் இந்த உலகத்திலே இருக்கிற பிசாசை விட உங்களோடு இருப்பவர், உங்களுக்குள் இருப்பவர் பெரியவராயிருக்கிறார். ஆகையாலே நீங்கள் எந்த பிசாசு நடமாட்டத்தை குறித்தும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். நான் அநேகருக்காய் ஜெபிப்பேன், அநேகருடைய விடுதலை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அவர்கள் விடுதலை அடையும்படிக்கு ஜெபிப்பேன். நான் சில நேரத்திலே இரவிலே படுத்து தூங்கும் போது கூட அது போல இந்த சத்ருவாகிய பிசாசு ஏதாவது சேட்டை பண்ணுவான். நான் அதை குறித்து அஞ்சவே மாட்டேன். ஏன்னா கர்த்தர் அவனை விட என்னோடு இருக்கிற, எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவராயிருக்கிறார். ஆகையாலே நீங்கள் அஞ்ச வேண்டாம். இயேசுவின் ரத்தத்தின் கீழாய் உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்கள், உங்கள் வீட்டை ஒப்பு கொடுங்கள். அனுதினமும் இயேசுவின் ரத்தத்தின் மகத்துவமாய் இருக்கிறபடினாலே அதன் மகத்துவத்திற்கு கீழாய் நீங்கள் ஒப்பு கொடுத்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் வாழ பழகி கொள்ளுங்கள். அப்போது சத்ரு ஆயுதங்கள், அவன் திட்டங்கள் ஒன்றாயிலும் வாய்க்காமல் போகும். God bless you all.